அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் முதற்கட்டமாக 401 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. 4 பேரில் ஒருவர் ரவுடி சீசிங் சிங் ராஜாவின் உறவினர் என தகவல். கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைதான 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவர் கைது. சென்னையைச் சேர்ந்த நபரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு செல்லப்பட்டது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சைதாப்பேட்டையில் சாலையின் நடுவே பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பொதுமக்களை அச்சுறுத்திய விவகாரம். 4 பேரை கைது செய்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை. சென்னை மெட்ரோ ரயிலில் கஞ்சா பயன்படுத்திய இளைஞரால் பரபரப்பு. புகைப்படம் வெளியான நிலையில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டு இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களுக்கு காவல் நீட்டிப்பு. ஜூலை 29ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. 9 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டதால் ஏராளமானோர் உற்சாகமாக குளியல். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்று 25 ஆண்டுகள் நிறைவு. நாடு முழுவதும் உள்ள சிறுவர்கள் அனுப்பி வைத்த 2000 வாழ்த்து அட்டைகளை உற்சாகத்துடன் பெற்று மகிழ்ந்த கார்கில் வீரர்கள். தமிழ்நாடு மேற்கு வங்கத்தை தொடர்ந்து கர்நாடக மாநில சட்டப்பேரவையிலும் நீட் எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு மாளிகையில் தர்பார் ஹால் கனகதந்திர மண்டபம் என பெயர் மாற்றம். அசோக் ஹால் அசோக் மண்டபம் என மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானும் அறிவிப்பு. தமிழ்நாடு, கர்நாடகா என 5 மாநில முதலமைச்சர்கள் 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தை புறக்கணிக்கின்றனர். மும்பை தானேவில் பெய்த கனமழையால் பேருந்து, ரயில், விமானம் என அனைத்து பொது போக்குவரத்தும் பாதிப்பு. மின்சாரம் பாய்ந்து 3 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் வெளுத்து வாங்கிய கனமழை. சூறைக்காற்றால் வீடுகளை விட்டு வெளியேறவே மக்கள் அச்சம். பிரித்தெடுக்கப்படும் கனிமங்களுக்கு செலுத்த வேண்டிய ராயல்டி என்பது வரி இல்லை.
கனிம வளம் உள்ள நிலங்களுக்கு ராயல்டி வசூலிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிராவின் புனே, மும்பையில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மக்கள் அவதி. மும்பை விமான சேவைகள் பாதிக்கப்பட உள்ள வாய்ப்புள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு.